அதான் சார். நம்ம ரெக்கார்டிங் தான் எல்லாம் விரும்புகிறாங்க போல. ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம டைம். ஓகே. ம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, காலையில் இந்த சார்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம 1 மினிட் சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. சரிங்களா? ஆ இப்போ நிஃப்டி வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ டவுட் கேளு. சரிங்க? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 சார்ட் போட்டுக்கிறோம். இந்த எம்டிஎஸ் மேஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ட்ரெண்ட் ஃபைண்டருங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? ம். இதை போட்டுட்டு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுறோம். ½ அன் ஓகே. ஹவர் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிங்க் லைனு இதுவும் ஃபார்ம் ஆயிரும். ½ அன் ஹவர் இது வந்து 1 மினிட்லேயே ஃபார்ம் ஆயிடும் இந்த பிங்க் லைன். அது எப்படி சார் 1 மினிட் இது வச்சு இதாதா சார்? ஆமாம், அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட்டோட ஹை அண்ட் லோ வச்சு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஆ அதுக்கப்புறமா ½ அன் ஹவர் கழிச்சு இந்த மேலே க்ரீன் அண்ட் ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, ஆமாம் சார். அது ஃபார்ம் ஆகுங்க. இந்த லைன் வந்து பிங்க் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்கள் எவ்ரி பை வந்து எவ்ரி கீழே டிப் வந்துச்சுன்னா பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எவ்ரி டிப்பு பை தான். அதே வந்து இந்த இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைன் வந்து இந்த பிங்க் லைனுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்க, ம். அன்னைக்கு ஃபுல்லாக சைடு வேஸாக தான் இருக்கும். கீழே வரும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும். ஓகேங்களா? அதே வந்து சப்போர்ட்டு கீழே இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்க, கீழே ஆ அப்படி போகும்போது கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போய் கீழே தான் விழுகும். அதை நான் உங்களுக்கு காட்டு. இது வந்து நேற்றுக்கு வந்ததுங்களா, பாருங்க. இது இன்னைக்கு வந்தது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃபார்ம் ஆயிருக்குங்களா, ஆமாம் சார். இப்போ என்ன இருக்குங்க, பிங்க் லைன் கிட்ட வந்துட்டு போகுதுங்களா. ஆமாம். அப்போ நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணோம். பை ட்ரெண்ட் உடனே போய் நம்ம மேலே வாங்கிடக்கூடாது. சரிங்களா? அது எப்படி வாங்குறதுக்கு நம்ம அந்த சார்ட்டில் காட்டுறோங்க. இப்போ இங்கே கீழே வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பை பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இங்கே பை பண்ணால் ப்ராஃபிட் தான், அவர் இங்கே பண்ணால் ப்ராஃபிட் தான். அதே மாதிரி அடுத்து முன்னத்து நாள் பாருங்கள், கீழே ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? ம். கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம மேலே போகிற வரைக்கும் விட்டுட்டு அங்கே தான் செல் அடிக்கணும், கீழே செல் அடிச்சிடக்கூடாது. ஆ ஓகே. இது ட்ரெண்டில் வந்து ஆஃப் அன் இந்த சைடு இப்போ இங்கே பாருங்கள், இது 9:45 ஃபார்ம் ஆகுமா சார்? 9:45 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்க, 28ஆம் தேதி இந்த லைன் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குங்க, சப்போர்ட்டு கீழே ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. ஆமாம். அப்போ நம்ம செல்லிங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கால் சைடு போகக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க, பிங்க் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இஃப் green line and red line form below support then market bearish. If green line and red line form above resistance then market bullish. If green line and red line form in between support and resistance market sideways. இது வந்து ஆஃப்டர் 9:45 தான் பார்க்கணும், 1 மினிட் சார்ட்டில் தான் பார்க்கணும். ஓகே சார். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50-80% வந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டாக இல்லையானது காமிச்சு கொடுத்துரும். ஆ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைடு ட்ரேட் பண்ணணுங்கிறதும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இப்போ காலையில் இங்கே பாருங்கள், இன்னைக்கு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ இந்த 9:45க்கு வந்து புல்லிஷன் காமிச்சிருச்சுங்களா. அப்புறம் எவ்ரி டிப்பு வந்து நம்ம பை பண்ணணும். அப்போ நம்ம வந்து இந்த 21,900 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துருச்சுங்களா, 9:45க்கு வரும் இந்த கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பை சைடு தான் எடுக்கிறோம் நம்ம. பாருங்க பாருங்க, 9:45 இப்போ இங்கேயே வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த ஆனால் அதில் புட்டில் தானே சார் சிம்பிள் வந்திருக்கு. அதுதாங்க, அது இந்த ட்ரெண்ட் பாயிண்டர் வச்சு நம்ம எது போகணுமோ அதை பார்த்துக்கலாங்க. சப்போஸ் அப்போ இந்த கீழே உள்ள லைன் இப்போ பார்க்கக்கூடாது. வேண்டாம், நான் அதனால தான் எடுத்துக்கிட்டேன் வேண்டான்ட்டு, அது ஓ, கன்ஃபியூஸ் இதுதான். பண்ணிட்டு. இப்போ நீங்கள் ட்ரெண்ட் பாயிண்டர் வச்சு இன்னைக்கு பை சைடு அப்படின்னா நீங்கள் இந்த பையில் எடுத்துக்கலாம். ஆ இது 40ங்களா, இந்த 340 எடுத்துருந்தீங்கன்னா 380 டார்கெட்டு, அப்புறம் 406. இந்த 406 பிரேக் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்னு அர்த்தம், கன்ஃபார்ம் பண்ணிக்குது. ஆ அப்போ நமக்கு மேலே வந்து இந்த டார்கெட்லாம் போயிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் ஃபைண்டரில் டிசைட் பண்ணிக்கணும். ம். அப்புறம் ஒரு ஃபுல் பேக் கீழே வரணும், வந்தால் தான் நீ பை பண்ணணும். இப்போ ட்ரெண்ட் ஃபைண்டரில் புல்லிஷ்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்ரி டிப்பு பை பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் ஆக்சஸ் கொடுங்க சார், செக் பண்ணிக்கிறேன் வேணாம். தரேன். ஓகே சார். பாருங்க, இந்த இதில் பாருங்கள் கீழே வருதுங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க. நீங்கள் எதுவுமே சிரமம் நீங்கள் பட் ட்ரெண்ட் ஃபைண்டில் புல்லிஷ்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆப்போசிட் ட்ரேட் போகாமல் இருந்தீங்க வந்து இதில் போட்டு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ,
ஆப்போசிட்ல போய் லாஸ் பண்ணாம இருக்கலாம்ல. இன்னைக்கு அந்த அந்த இதை பார்த்து அது போட்டதுனால தான் வந்து ஓகே, அதுக்கு அதை அதை அது இடையில எடுத்து வேற ஆவரேஜ் வேற பண்ணி இதாயிருச்சு. நீங்க பை சைட் போயிருந்தா நீங்க ஆவரேஜ் பண்ணி ஜம் வந்துருக்கும். வந்திருக்கும். பட் அந்த அந்த பை செல் சிக்னல் விட்டுருங்க. இது எப்படி நம்ம பண்ணோங்கிறத நம்ம இந்த இதுல பார்த்தா தெரியும். இப்போ இந்த இது வந்து கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரீன் லைன் வந்து காலோடது வந்து இன்னைக்கு ஓவரால் ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆகுறதுனால சைடு இப்படியே போயிட்டு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு ஓவரால் புல்லிஸ் ஆயிடுச்சுங்க. அதனால அந்த பை செல் சிக்னல் விட்டுருங்க. சரிங்களா? அந்த சிக்னலே சரியில்லாம இருந்ததுனால. ஆனா அது சைட்வேஸ் மார்க்கெட் நல்லா இருக்கும், ட்ரெண்டிங் மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் ஃபைண்டர் வச்சு புல் சைடு வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. கால் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரிங்களா? பாருங்க எல்லாமே பாருங்க கீழே வந்து மேலே தான் போயிடும். அது என்னன்னா நம்ம ட்ரெண்ட் ஃபைண்டர் வச்சு டிசைட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆமாம். இன்னொன்று இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மினிட்ஸ் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். காலையில இருந்தே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா மூவிங் ஆவரேஜ் தொட்டு தான் போயிருக்கு. பட் இங்கெல்லாம் பார்க்கும்போது மேலே தான் இருக்கு. அப்போ 9:40க்கு வந்து இது கிராஸ் பண்ற போது நம்மளுக்கு இல்லைங்களா இந்த இதுல இப்ப அந்த இடத்துல தொடும்போது இப்ப ஏற்கனவே நம்ம வந்து காலையில 5 மினிட்னுடைய இதை எடுத்து வைப்பீங்க இல்லையா? அந்த க்ளோசிங் பிரைஸ் வந்து எடுத்து வைப்போம். இந்த அத 5 மினிட்ஸ் க்ளோஸ் தான் இது 21,900 எடுத்து வைப்போம். ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி வரும்போது அந்த பிரைஸ் வந்து வேற பிரைஸ்ல வரும் இல்லையா? 22,000 தான் இன்னைக்கு அர்த்த மணி. 22,000. இருங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் பாத்தீங்கன்னா 22,133ங்களா? அப்ப 22,133 நம்ம 22,150 எடுப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் 22,150 எடுத்துக்கலாம். 22,150 கரெக்ட்டுங்களா? 22,150 தான் இன்னைக்கு. 150 இல்ல 100 கூட எடுத்துக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் என்னன்னு பாருங்க. 22,133 அப்படின்னா 125 மேல வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து 150 எடுத்துக்கலாம். சரி. ஓகேங்களா? 22,150 எடுத்துருக்கோம். வந்து 45 மினிட்ஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணியிருக்கோம் பை தான். கரெக்டுங்களா? இந்த இடத்துலயே நம்மளுக்கு 9:45க்கே நம்ம பை சிக்னல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ இந்த கேண்டில் 9:45 இந்த கேண்டில் முடிஞ்சாலும் நம்ம பை சிக்னல் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து 117 ரூபா 135 ரூபா நம்ம பை தான் எடுக்கணும். எப்படி புட் எடுக்க முடியும்? ஏன்னா ட்ரெண்ட்ல வந்து நமக்கு பை சிக்னல் வந்துருச்சு இல்லைங்களா? முதல்ல இந்த கீழே சிக்னல் பார்ப்பீங்க இல்லையா? அதான் அந்த சிக்னல் விட்டுருங்க. நீ மேனுவலாக ட்ரெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 2 நாளுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணுங்க. பாருங்க பை சிக்னல் இந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் வச்சு தான் நீங்க வந்து பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமா அப்ப அத பார்க்கவே கூடாது. பழச பார்க்கவே கூடாது. இதுங்க அந்த சிக்னல் விட்டுருங்க. இந்த பை செல் சிக்னல் விட்டுருங்க. உங்களுக்கு நான் வேற இண்டிகேட்டர் ஆக்சஸ் தரேன். அதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க ஸ்பாட் சார்ட்ல பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டான்னு பாத்துக்கங்க. டவுட் இருந்தா லைவ் மார்க்கெட்ல கேளுங்க. ஓகே. அதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பை சிக்னல் வந்தோம்னா நம்ம இந்த 117 அந்த மாதிரி என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு 100 பாயிண்ட் மேல போயிடுச்சுங்களா? ஆமா. இதுல நீங்க போய் ஆவரேஜ் பண்றது பண்ணாதது உங்க விருப்பம். பட் ஆப்போசிட் சைடுல போனாதான் ஆவரேஜா தோணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படி ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வச்சு ட்ரெண்ட் ஃபைண்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா கால் போறதோ புட்டு போறதான்னு பார்த்துக்கங்க. இப்போ 22,000 எடுத்திருந்தீங்கனாலும் இங்கே தான் போயிருக்கும். இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைக் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைக். இது வந்து 22,000 22,300 போட்டிருக்கோம். இப்போ அந்த அந்த ட்ரெண்ட் ஃபைண்டரை வச்சு நம்ம டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா சார்? எப்படி எந்த நீங்க அதே தான் நீங்க வந்து அந்த மணியில போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைக் போடும்போது உங்களுக்கு பிரீமியம் நல்லா இருக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம அந்த இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். இந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கணுங்க. டச் பண்ணும்போது அந்த டார்கெட் எங்க புக் பண்றது? சரிங்க. இப்போ இது வந்து நீங்க வந்து 117ல எடுத்து என்ட்ரி எடுக்கிறீங்க இல்ல 135ல எடுக்கிறீங்கன்னா இந்த மிட் லைன்ல எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே. இந்த மிட் லைன் இருக்கு இல்லீங்களா ப்ளூ லைன். அது
இயக்கோட்டர் லைன். 224 எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே பெரிய சார். இப்போ டார்கெட் அந்த இல்லைங்களா? ஆ ஆ 135 டு 224 ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட் வந்துருச்சு இல்லைங்க. ஆமாம் சார். நீங்க அது என்ன இது தெரியுங்களா, கொஞ்சம் புரிய வரைக்கும் கன்ஃபியூஸாக தான் இருக்குங்குது. ஆமாம். பட் குழப்பமா புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ ஈக்குவேட்டர் லைன் தானே சார் அந்த இது? ஆமா ஈக்குவேட்டர் லைன் மிட் லைன் 224. அப்ப அந்த 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 லைன் வந்து இதுல சப்போர்ட் ஆகாது, ஆகுமா? எதுங்க? அந்த 1 மினிட் ட்ரெண்ட் ஃபைண்டர் போட்டீங்க இல்லையா, அது வந்து ஸ்பாட்டோட சார்ட். இது ஸ்பாட்டுக்கு மட்டும்தான். இது ஸ்பாட்டுக்கு மட்டும்தான். இதுக்கு இது ஆப்ஷனுக்கு பார்க்க கூடாது. ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஸ்பாட்டுக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம ட்ரெண்ட் பார்த்துக்கிறோம். இப்போ நீ இது வந்து இங்க வந்து இப்படியே போயிடுச்சு, திருப்பி வந்து இந்த பிங்க் லைன்ல எல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு. நேற்றுக்கு பாருங்க, பாருங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து காலைல 9:45 டிசைட் ஆயிருதுங்க. இப்போ நீங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பிங்க் லைன் கிட்ட வந்துட்டு போயிருக்குங்களா? ஆமா. திருப்பி பாருங்க, ரெண்டு கிட்ட வந்துட்டு போயிட்டு ரெண்டாவது பிங்க் லைன் கிட்ட 3 டைம் வந்துருக்கு பாருங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல எல்லாம் மிஸ் பண்ணா கூட இந்த பிங்க் லைனை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்ல. எடுத்துட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுங்க, சரிங்களா? ஆனா இதெல்லாம் 1 மினிட் சார்ட் வச்சு மாத்திக்கணும். 1 மினிட் தாங்க இந்த ஸ்பாட் சார்ட். இது வந்து 1 மினிட் சார்ட் தாங்க. 1 மினிட் ரைட். பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ நீங்க இது வந்து ட்ரெண்ட் வந்து காலையில என்னாச்சு, பீரிஷ் ஆயிடுச்சுங்களா? அதாவது இப்போ மார்ச் 1ஆம் தேதி என்னமோ. இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் வந்து 9:45 பீரிஷ் ஆயிடுச்சு. நீங்க ஒரு புல் பேக் விட்டு தான் வாங்கணும். ஒண்ணு இங்க வாங்கி ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்ல அந்த பிங்க் லைன் கிட்ட போயிட்டு விழுந்துருக்கு பாருங்க, அங்க வாங்கிக்கலாம். நீங்க ட்ரேடு ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு எடுத்தீங்கனாலும் நச்சுன்னு கிடைக்குங்க. ஆனா வெயிட் பண்ணி எடுக்கணும், போடக்கூடாது. இப்போ நான் இது காமிக்கிறது வந்து எல்லாமே லைவ் இதுலயே காட்டுறேன் நான், இல்லைங்களா? இல்ல ஓகே. இப்போ காமிக்கிறீங்க சார், லைவ்ல வந்து நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? பேசுவேன், டவுட் கேட்டா பேசுவேன். இல்ல ட்ரேட் எடுக்க சொல்லி இந்த மாதிரி எடுங்க, இந்த இடத்துல எடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த இடத்துல எடுங்கன்னு சொல்ல விட நாம 10 சொல்றேன், அது சொல்றேன் நான் உங்களுக்கு, வேணா சொல்றேன், பிரச்சனை. ஓகே ஓகே. இப்போ இங்க பாருங்க, இது பாருங்க, இது வந்துருச்சுங்களா? பிங்க் லைன் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்துருச்சுங்களா? ஆமா சார். தாராளமா எடுக்கலாங்க. அது என்ன கொஞ்சம் டைம் ஆகுங்க இது லேர்ன் பண்றதுக்கு. அதுதான் சார். உங்களுக்கு எல்லாமே நான் வந்து லைவ் கரண்ட் என்ன போயிட்டு இருக்கு அதைத்தான் காட்டிட்டு இருக்கேன். இல்ல இதெல்லாம் ரைட்டு தான் சார். இப்போ ப்ராஃபிட்டுக்கு திரும்பிட்டோமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ ஒண்ணு வேண்டாம், நம்ம குரூப்ல இருக்காங்க, அதெல்லாம் உண்மையான எல்லாம் நல்லா இருந்தா நல்ல சந்தோஷம், அதுதான் கேக்குறேன். இல்ல நான் குரூப்ல போட்டுருக்கேன், அவங்க தானே ஷேர் பண்றாங்க. இப்போ நான் எல்லாரும் நல்லா இது டெலிகிராம் ப்ராஃபிட்ல திரும்பணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஏன்னா வருஷம் ஃபுல்லா எல்லாருமே இது இழக்க கூடாது, எல்லாருமே சந்தோஷமா லாபத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். குரூப்ல எம்பிஎஸ் குரூப்ல அவங்க ஷேர் பண்ற ஸ்கிரீன்ஷாட் நான் என்ன பண்ணுவேன்னா டெலிகிராம்ல அதை காப்பி பண்ணி போடுவேன். அதனால இப்ப நான் போடுறதுக்கும் அவங்க சொல்றேன், மக்கள் எல்லாருமே சொல்றேன். நீங்க இப்போ நான் வந்து டெம்பரவரியா இப்போ ஸ்கிரீன்ஷாட் போடுறது வேற, குரூப்ல அவங்களே தான் அவங்க ஐடியில இருந்து தான் போடுறாங்க. அவங்க டெய்லி ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னா கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க, அதனால பண்றாங்க. ஒன்றும் நீங்களும் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம நீங்க வந்து 9:45 பிறகு எடுக்கணுங்க. ஆனா அவங்க 9:20 போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடாது. 9:45 மேலதான் நம்ம கையே வைக்கணும். அது எப்படி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது எப்படி இண்டிகேட்டரே வரலையா? அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலையா? வேற ஏதாவது யூஸ் பண்றாங்களா? இதேதான் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து பீரிஸ் புல்லிஸ்னா இப்போ ட்ரெண்ட் வந்து என்னன்னு பாத்துக்கணுங்க. இப்போ நீங்க வந்து இன்னொன்னு சொல்றேங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த சார்ட் இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து 9:45 புல்லிஸ்னு காமிச்சிருச்சுங்களா? ஆமா. இப்போ நீங்க இந்த மணியும் கூட போடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 21,800 கால் போறோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 21,800 இது டீப் இந்த மணி இல்லைங்களா? ஆமா. டீப் இந்த மணி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எந்த இதுல வேணா எடுக்கலாம். பாருங்க, இப்போ 21,800 இதுன்னு போறோம்னு வச்சுக்கோங்க. 21,800 இப்போ புல்லிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா பாருங்க, இப்போ இந்த லைனுக்கு மேலே என்ட்ரி வந்துடும். இந்த பிங்க் லைன், இந்த ரெட் லைன் இருக்கு பாருங்க, இது பிரேக் அவுட் ஆகி திருப்பி சப்போர்ட்டுக்கு வந்துருக்குங்களா? 426 என்ட்ரி, 544. இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைன்லாம் டார்கெட் லைன் தாங்க. இந்த லைட் கிரீன் இருக்குல்லங்க, இது ஏன் நம்ம வந்து 21,800 எடுக்கிறோம்னா மார்க்கெட் காலையில் புல்லிஷன் காட்டிருச்சு. அப்போ அதனால நம்ம வந்து 21,800 டீப் இந்த மணி போகிறோம். இப்போ மத்தியானம் மேலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்சல் கீழே வந்துச்சு இல்லைங்களா? பாருங்க, அது ஏன் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஸ்பாட் சார்ட்ல இந்த
கருப்பு லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குங்களா? ஆமாம் சார். இது ஆக்சுவலாக வந்து இந்த ரெட்டும் க்ரீனும் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட வேல்யூ வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருங்க. ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகி இங்கே புல் பேக் வந்து திருப்பி மேலே போயிடுச்சு. அதே மாதிரி 12:30 கேண்டில் ஹை அண்ட் லோ வச்சு இந்த லைன் ஃபார்ம் ஆகுங்க. இப்போ இந்த லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இங்கே கீழே வந்து புட் ஆப்ஷன் சப்போஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் இன்னைக்கு இறங்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. வந்து இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நீங்கள் மேலே முட்டிடுச்சிங்களா, அது சப்போஸ் கீழே இறங்குன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 22,400 போடுங்கன்னு வச்சுக்கோங்க. 22,400 காலன் போட்டு ஓகேங்களா? பாருங்க, இப்போ 22,400 புட்டு இங்கே இந்த இடத்துல நாங்களே என்ட்ரி எடுத்தேன். இன்னும் மேலே போயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல வரும். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்டு வச்சு அடுத்த மணிலேயோ இல்லை இந்த மணி தெரிய வரும் பண்ணுங்க. அதுக்கு இப்போ அந்த மாலமுருகன் குரூப் இருக்காங்க, அவங்களாம் வந்து டீப் இந்த மணி போட்டு பேசுனேன் சார், நேற்று பேசுனேன். அவர் ஆக்சுவலாக வந்து டீப் இந்த மணி போட்டுட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்துருவாரு. அவருமே காலையிலேயே போட்டுறாரு, அதை தான் கேட்டேன். எப்படின்னு நேற்று கேட்டேன். அவர் சில டைம் வந்து பொசிஷன்ல வச்சிருப்பாருங்க. முதல் நாள் எடுத்து வச்சிருப்பாங்களா? அவருக்கு அவர் என்ன தெரியுங்களா, இப்போ இந்த வேல்யூ வச்சு ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வந்துருவாரு. 15 பாயிண்ட்ல டக்குன்னு. இப்போ நான் வந்து 22,500 புட்டுல இன்னைக்கு ட்ரேட் போட்டிருந்தேன். நான் 22,500 400 எல்லாம் பாருங்க. 22,500 நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க எந்த இது ஆப்ஷன் வேணாலும் எடுக்கலாம். இது போடணும். மத்தியானம் மேல ஒரு ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா இப்போ இந்த ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சில் கீழே எம்டிஎஸ் 10 லைன் இருக்கு இல்லைங்களா, இது மேலே கீழே முட்டையில் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அப்போ நம்ம இங்கே 95 ரூபா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நம்ம வந்து 140 வரைக்கும் போயிட்டு போகிறேன். இது புட்டு, இது டீப் இந்த மணி 22,500 புட்டு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஈஸியாக மூவ் ஆகும் இந்த மணி. இப்போ மார்க்கெட் வந்து 22,300 ட்ராவல் ஆகிறப்போ 500 கிட்ட போகாது, நம்மளுக்கு 20 பாயிண்ட் அக்கறை ஏறாது. அப்போ என்ன ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இறங்கினாலே ஆப்ஷனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அது நீங்கள் லேர்ன் பண்ணிங்க, அவங்க ஈஸியாக தான் இருக்குங்க. ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லை சார், அது பார்த்துக்கிறேன் கொஞ்சம். ஆனால் லைவ்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஓகே மேடம் கேட்க சொல்லுங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன கேட்க வீட்டில் ஒய்ஃபும் கூட ஒன்றா ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்கள வேணாலும் அவங்க லிங்க் பண்ணி விட, அவங்ககிட்ட வேணாலும் பேச சொல்லுங்க. ஓகே சார். ஏன்னா காலையில் இந்த லாஸ் ஆனதுனால பயந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வீட்லேயும் ஒய்ஃபும் ட்ரேட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். அவங்க வேணால் பேச சொல்லுங்க. இல்லை உங்களோட கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் கேட்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன நிறைய பேர் லாஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே ட்ரேட் எடுத்துருவாங்க. அதேதான். நீங்க வந்து மத்தியானம் மேல ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். அது நம்ம என்னன்னா நமக்கு இந்த பொறுமை இருக்கணுங்க. பொறுமையா வந்துட்டு ட்ரெண்ட் பாயிண்டர் வச்சுட்டு ஓகே இன்னைக்கு வந்து மேலே பாமா இருக்கா, இன்னைக்கு புல் ட்ரேட் தான் போகணும், புட் சைட் போகக்கூடாது. இப்போ மத்தியானம் மேல வந்து ட்ரெண்ட் மாறலாங்க. ஓகே சார். ஒரு 1:30க்கு அந்த யூரோப் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரும். காலையில் இந்த 10 பாயிண்டில் பை வந்துச்சு சொல்லி ஈவினிங் 3 மணி வரைக்குமே பை போட்டு கொண்டுருக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் நல்லா ட்ரேட் கிடச்சி நம்ம இன்னொரு 2 என்ட்ரி எடுக்கலாங்க. சரிங்களா? 10 பாயிண்ட் வந்து காலையில் ஒரு மதியம் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகி கீழே வரலாம். நாங்கள் சின்ன என்ட்ரி எடுத்து புட் சைடு தான் போட்டு என்ட்ரி எடுத்துருப்போம். ஆக்சுவலாக புட்டில் எங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடைச்சுன்னா நான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே சார். இப்போ 22,000 கால் போட்டு பாருங்க, மேலே முட்டிட்டு பிரேக் அவுட் ஆகலை. கீழே வந்து இது சப்போர்ட் எடுக்கிறதுனால நம்ம வந்து 93 ரூபா என்ட்ரி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 93 ரூபா என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 120 வரைக்கும் போயிருங்களா. இது புட்டு 22,000 புட்டு. சரி 22,300 புட்டு. இது கால் வந்து 22,000. முடிஞ்ச அப்புறம் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு சார். லைவ்ல பார்க்கும்போது அப்படியே உடம்பு இந்த பிடிவிட மாட்டேங்க சார். பிடிபடாதுங்க. அது என்ன இந்த சார்ட் வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பை சைடு போகணுமா எல் சைடு போகணுமான்னு. பை சைடு அப்படின்னா ஒரு புல் பேக் வர வரை வெயிட் பண்ணி நீங்க ஏதோ ஒரு என்ட்ரி ஏதோ ஒரு லெவலில் எடுக்கலாம்.
சார் இப்போ 22,000 போட்டிருந்தோம்னால நம்ம வந்து இந்த 251 என்ட்ரி கிடைச்சிருக்குங்க. 251 டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 327 போயிருக்குங்களா? போகுது, அவ்வளோதான். ஒரு ட்ரேட் மூடி வச்சு போயிட்டே இருக்கலாம், திருப்பி நுழைய வேண்டியதில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரெண்டு தெரியணும். ட்ரெண்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி ஒரு லாட் போட்டு ட்ரேட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 50 பாயிண்ட் போனாலே உங்களுக்கு 2000 3000 வந்துருக்கலாம். சார் இப்போ ஒரு ட்ரேடு கிடைச்சாலும் எங்களுக்கு போதும் சார். ஆனா சைடுவேஸா ட்ரெண்டிங்கான்னு தெரிஞ்சா போதும் சார். அதான் இப்போ மேடம், நீங்க இந்த சார்ட் உங்களுக்கு நான் இது பண்றேன், இதை ஆட் பண்ணி பாருங்க. இப்போ மெயினா என்னென்ன சார்ட் என்னென்ன இண்டிகேட்டர் பார்க்கணும்னு மட்டும் சொல்லுங்க சார். இப்போ இந்த இண்டிகேட்டர் பார்க்கணுமா சார்? இந்த இண்டிகேட்டருங்க, இது வந்து இந்த எம்டி மேஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ட்ரெண்ட் ஃபைண்டர் இருக்கு இல்லைங்களா? இது ஆட் பண்ணிட்டு நிஃப்டி ஸ்பாட் சார்ட் போட்டு 1 மினிட் சார்ட் போட்டுங்க. ஓகே சார். போட்டுட்டு ஆஃப்டர் 9:45 வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணுங்க. ஓ 9:45 வரைக்கும் இந்த லைன்லாம் விழுக, அதுக்கப்புறம் தான் வரும். ஓகே சார். இந்த பிங்க் லைன் வந்து வந்துரும். இந்த ட்ரெண்ட் டிசைட் வந்து 9:45 மேல இந்த கிரீன் லைனும் ரெட் லைனும் வருங்க. ஓகே சார். 9:45க்கு மேல நீங்க என்ன கேளுங்க, இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் என்ன சார்னு சொல்லுங்க, கேளுங்க. நான் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே சார். ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்துட்டு விட்டுருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாட் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. நாங்க இப்ப அப்படிதான் சார் ஒரு லாட் 2 லாட் தான் சார் போடுறோம். ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு அகைன்ஸ்டா போயிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சார். கொஞ்சம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு தான் சரி போடலாமான்னு ஆரம்பிச்சோம் சார். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு தான் சார் போட்டோம். ட்ரை பண்ணி பாப்போமே ஒரு நாள் அப்படின்ட்டு போட்டதுல ஒரே நாள் 5000 அடி. சார் அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாங்க. விட்ட இடத்துல எடுக்க முடியும், எடுத்துக்கலாங்க. நீங்க கரெக்டா சைடுவேஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 லைனுக்குள்ள இருந்தா அன்னைக்கு சைடுவேஸ் அன்னைக்கு பண்ணாமலே இருந்துக்கலாமா சார்? சைடுவேஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அப்படியா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு லைனும் முட்டி மேல போவோம். 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஈஸியா கிடைக்கும். அந்த பிங்க் லைன்ல முட்டும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, பிங்க்ல எந்த லைன் இருந்தாலும் சரிங்க. நீங்க சப்போஸ் ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். சைடுவேஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா இந்த லைனுக்குள்ளேயே போகுங்க. இப்போ இந்த மிட் லைன் கிட்ட வரும், திருப்பி இங்க போகும், திருப்பி மிட் லைன் கிட்ட வரும், திருப்பி இங்க போகும், அப்படியே பண்ணும். சைடுவேஸ் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடைக்குங்க. 10 பாயிண்ட் 5 பாயிண்ட். போன விளக்கலாம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். ட்ரேடே அந்த சப்போர்ட் லைன் கிட்டே வரவே இல்லையே சார். இருங்க, என்ன ரேட்டுங்க அது? எக்ஸ்பீரியன்ஸ் சார் அன்னைக்கு சரி வந்து 27ஆம் தேதி சார். 27 அன்னைக்கு ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் பாயிண்டர் வச்சு பாருங்க தெரியும். அன்னைக்கு நீங்க இந்த இண்டிகேட்டர் ரெடி பண்ணவே இல்லையா சார்? ஆமா, அன்னைக்கு ரெடி கொடுக்கல. ஆமா 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சொன்னேன். சரி, இன்னைக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு நான். ஓகே சார். இந்த மாதிரி இடத்துல பாருங்க, 28ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டவுன் தான் இருக்கு. கீழே ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்புறம் ரெண்டாவது கீழே தான் போகும். கீழே ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு புல் பேக் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுக்கணும். இப்போ பிரைஸ்ல ஹைல போய் எடுக்காம கொஞ்சம் லோ கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். அது வந்து இந்த சார்ட்ல உங்களுக்கு பார்க்கணும், எங்க லோ கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகே சார். பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்க எடுக்கலாம். அது நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் லைவ் சொல்றேன். ஓகே சார். நீங்க உங்க இதுக்கு எடுக்க வேண்டாம், இந்த இடத்துல எடுக்கலாமான்னு கேட்டுட்டு என்ட்ரி எடுங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் ஒரு லாட் செக் பண்ணுங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டைம் ஃபுல்லா போட்டுக்கோங்க. சரி சார். அப்போ 9 ஆமா சார். 4 வருஷம் கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸி. இன்னைக்கு ஆக்சுவலா கால் சைடு தான் சார். காலையிலேயே புட்ல போட்டு லாஸ் ஆகும், கால் அதுக்கப்புறம் போகல சார். சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு சார். ஆக்சுவலா மத்தியானம் மேல புட்ல என்ட்ரி கிடைச்சது. நாங்க காலையிலேயே சுவிட்ச் போட்டாச்சு. சரி, விடுங்க, நீங்க கேளுங்க, நாளைக்கு லைவ்லயே கேளுங்க. ஓகே சார். சரிங்க சார், வரேன் சார். க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார். அந்த இது மட்டும் இது கொடுங்க சார். ஆ, சரி.